வணக்கம் நேயர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் 200 யானைகள் 300 சிறுத்தைகள் கொண்ட அந்த ஆனந்த் அம்பானியோட ப்ரைவேட் ஷூவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸ் குழுமம் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக குஜராத் மாநிலத்தில் ஜாம் அப்படிங்கிற நகரில் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காடு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியோட யோசனையில தான் இந்த வனம் அமைக்கப்பட்டிருக்குது. ரிலையன்ஸ் நிறுவனம் இதை தனியார் உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கு யானையை உட்பட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜூவில். இந்த திட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஆனந்த் அம்பானியோட திருமணத்திற்கு முந்தைய நாள் விழாவில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்க விருந்தினர்களுக்கு அந்த பூங்காவில் உள்ள விலங்குகளை காட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு பகுதியிலிருந்து ஜாம் நகருக்கு விலங்குகளை கொண்டு செல்வதற்கு எதிராகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வந்தாரா உயிரியல் பூங்காவில் என்ன நடக்குது? ஜாம் நகரில் 3000 ஏக்கர் பரப்பளவில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல பெரும்பாலான இடம் பார்த்தீங்கன்னா யானைக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்குது. இந்த யானைகளோட நலனை கவனிக்கிறதுக்காக 500 பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இருக்காங்க. இதில் கால்நடை மருத்துவரும் இருக்காங்க, உயிரியலாளர்கள், நோயியல் நிபுணர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. மொத்தம் 3000 ஏக்கர் பரப்பளவில் மேக்சிமம் யானைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் 650 ஏக்கர் பரப்பளவில் சில விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு மறுவாழ்வு செய்யவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை தவிர உலகில் பல்வேறு நாட்டிலேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட விலங்குகளை இங்கே சிகிச்சை பண்ணி அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மையத்தில் 2100 பணியாளர்கள் பணியாற்றி வருகிறாங்க. வந்தாராவில் 300 சிறுத்தைகள் இருக்குது. இது தவிர புலிகள், சிங்கம், ஜாகுவார், முதலைகள், பாம்பு, ஆமைகள் உட்பட 1200 ஊர்வனர் உள்ளன. வந்தாராவுக்கு 300 மான்களும் இருக்குது. இதில் மொத்தமாக 43 இனங்களை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் இங்கே வளர்க்கப்படுறது. இங்கே மெயினாக வந்தாராவில் யானைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவற்றோட நலனை பராமரிக்கிறதுக்காகவும் ராதாகிருஷ்ணா விலங்குகள் நல அறக்கட்டளை என்ற அமைப்பு ஒன்று உள்ள இருக்குது. மீதம் உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு கிரீன்ஸ் விலங்கியல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வேலை செய்யுது. இந்த மிருகக்காட்சி சாலை மார்ச் 10ஆம் தேதி 2021 வருஷம் கிரீன் சுவாலஜிக்கல் ரிசோர்ஸ் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ப்ரைவேட்டாக பூங்கா வச்சுக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்கே உள்ள விலங்குகளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்ம தான் பொறுப்பு. மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் இந்த மிருகக்காட்சி சாலைக்கு அடிக்கடி சென்று விலங்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே எதுவும் ஒரு குறைகள் நிறைகள் தெரிஞ்சதுன்னா அந்த மிருகக்காட்சி சாலை மேலே ஒரு கடினமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இருக்குது. வந்தாராவில் வெளியிட்டிருக்க வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், யானைகளுக்கு தந்தங்கள் ஏற்பதை பார்க்கலாம். இந்திய வனவிலங்கு சட்டம் 1972 ஒரு யானையை எப்படி பாதுகாக்கணும், புலிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தரநிலையில் வச்சுருக்காங்க. இந்திய வனத்துறையோட முன்னுரிமைகளில் ஒன்று யானைத்தந்தம் மற்றும் புலிநகத்தோட சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்கிறது தான். இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கடுமையான விதிமுறைகள் வச்சுருக்காங்க. ஒரு விலங்கு இறந்துச்சுன்னா மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்திற்கு சரியான முறையில் தகவல் தெரிவிக்கணும். அந்த இறந்த விலங்கோட உடம்பை சரியான முறையில் பிரேத பரிசோதனை செஞ்சு அதுக்கு உள்ள சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கணும். ஒரு யானை இறந்துச்சுன்னா அதோட தந்தத்தை உடம்புலேருந்து வெட்டி எடுக்கக்கூடாது. அது அப்படியே முழுசாக வச்சு எரிச்சிடணும் உடம்போட. வேறு ஏதாச்சும் விலங்குகள் நோய் தொற்றால் இறந்துருச்சு அப்படின்னா அதோட உடம்பு முற்றிலும் புதைக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எரிக்கணும். அதுக்கு பல ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி அந்த உயிரியல் பூங்கா செயல்படுதுன்னா சட்டப்படியான ஒரு பெரிய நடவடிக்கை அந்த பூங்கா மேலே கவர்மெண்ட் மூலமாக எடுக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு 3000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய தனியார் உயிரியல் பூங்கா செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகே நேயர்களே,
நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.